என்ன பிரசவம் பார்த்தது எங்க அண்ணன் தான். தம்பி விஜய் என்னையும் பிஜேபி பெறும்போது பக்கத்துல இருந்து பிரசவம் பார்த்து விட்டது எங்க அண்ணன் தான். புரியுதா தம்பி? நான் யாருன்னு நீங்க என்னட்டு தான் கேட்கணும். புரியுதா? தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருந்தார் என்று நினைத்தேன் அப்படிங்கிறாப்ல. காலங்காலமா அவர் என்னை போலி தமிழ் தேசியவாதின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. நாங்கள் கூட எங்களை போலி தமிழ் தேசியவாதிகள் என்று கூலி திராவிடர்கள் கூவி திரிகிறார்கள்னு பேசினேன். விடுங்க தம்பி. அவர் RSS பிஜேபின்னா நான் RSS பிஜேபியா? அவன் என்னை கிறிஸ்தவன்பேன், இஸ்லாமிய கைக்கூலிம்பேன், கிறிஸ்தவ கைக்கூலிம்பேன், அவன் இந்துக்களுக்கு எதிரிம்பேன், நீ என்னை இந்து அந்த RSS கைக்கூலிம்ப. ஆனால் ஒரு வயலும் 10 பைசா அது இல்லை. இந்த பொதுக்குழு நடத்த காசு இல்லை, திறன் நிதியில் திரட்டிக்கிட்டு இருக்கோம். எவனாவது கூலியை கொடுத்துட்டு பேசு. என்னப்பா கூலின்றது? அதை விடுங்க. அண்ணன் தானே பேசுறாரு, பேசிட்டு போறாரு. என்ன பிரசவம் பார்த்தது எங்க அண்ணன் தான். தம்பி விஜய் என்னையும் பிஜேபி பெறும்போது பக்கத்துல இருந்து பிரசவம் பார்த்து விட்டது எங்க அண்ணன் தான். புரியுதா தம்பி? நான் யாருன்னு நீங்க என்னட்டு தான் கேட்கணும். புரியுதா? தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருந்தார் என்று நினைத்தேன் அப்படிங்கிறாப்ல. காலங்காலமா அவர் என்னை போலி தமிழ் தேசியவாதின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. நாங்கள் கூட எங்களை போலி தமிழ் தேசியவாதிகள் என்று கூலி திராவிடர்கள் கூவி திரிகிறார்கள்னு பேசினேன். விடுங்க தம்பி. அவர் RSS பிஜேபின்னா நான் RSS பிஜேபியா? அவன் என்னை கிறிஸ்தவன்பேன், இஸ்லாமிய கைக்கூலிம்பேன், கிறிஸ்தவ கைக்கூலிம்பேன், அவன் இந்துக்களுக்கு எதிரிம்பேன், நீ என்னை இந்து அந்த RSS கைக்கூலிம்ப. ஆனால் ஒரு வயலும் 10 பைசா அது இல்லை. இந்த பொதுக்குழு நடத்த காசு இல்லை, திறன் நிதியில் திரட்டிக்கிட்டு இருக்கோம். எவனாவது கூலியை கொடுத்துட்டு பேசு. என்னப்பா? விஜயும் சீமானும் பாஜக RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என திருமாவளவன் பேசியதற்கு சீமான் பதிலடி கொடுத்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். மேலும் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.